ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கேமிங் கண்டென்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன கேம் விளையாட போகிறோம்னா த ஹாப்பி ஹில்ஸ் ஹோமிசைடுன்னு ஒரு பிசி கேம் இருக்குது, அதை விளையாட போகிறோம். இது ஒரு சிம்பிளான 2D அனிமேஷன் கேம். டிஃபிகல்ட்டாகவும் இருக்காது, ஏன்னா ஒரு 2-3 கண்ட்ரோல்ஸ் தான் இருக்குது. லெஃப்ட் ரைட்டு மேலே கீழே போகிறது, அப்புறம் ஒரு ஸ்பெஷல் பட்டன் இருக்குது. அது கேமில் போகும்போது உங்களுக்கு புரியும் என்ன ஸ்பெஷல் பட்டன்ட்டு. அப்புறம் இந்த கேம் பார்த்து உங்களுக்கு யாராச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு, இல்லை விளையாடணும்னு தோணுச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஸ்டீம்னு ஒரு கேம் டவுன்லோட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் இந்த கேம் ஃப்ரீயாக தான் இருக்குது. வெறும் ஒரு 40 to 50 MB தான் இருக்கும். அதனால் நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணி விளாண்டுக்கலாம். இதோட டியூரேஷனும் கம்மி தான், ஒரு 55 மினிட்ஸ்க்குள்ளே கேம் முடிச்சிடலாம். ஏன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். போக போக உங்களுக்கே புரியும். அப்புறம் இந்த கேம் எதை பற்றினா ஒரு சைக்கோ கொலக்காரனை வச்சு தான் நம்ம விளாட போகிறோம். கிட்டத்தட்ட எஸ்டே சூர்யா இருப்பார்ல அந்த ஸ்பைடர் படத்தில் டன் 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 டன், அதே மாதிரி தான் இவனும் ஒரு சைக்கோ கொலகாரன். நம்ம அவனை வச்சு விளாட போகிறோம். நிறைய பர்சன்ஸை மீட் பண்ணி நிறைய டிஃப்ரெண்டான மெத்தட்ஸில் அவங்க சாவடிக்க போகிறோம். இந்த கேம் போக போக நம்மளுக்கே புரியும் எதனால் இவன் இந்த சர்டைன் பீப்புளை சாவடிக்கிறான், எப்படி அவன் சைக்கோவாக மாறினாலாம் தெரியும். அப்புறம் இந்த கேமில் கொஞ்சம் ரத்த தெரிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் 2D அனிமேஷனால சாஸ் பேக்கெட் கொட்டின மாதிரி தான் இருக்கும். சில பேருக்கு இந்த பிளட்லாம் பிடிக்காதுன்னு அவாய்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் கிட்ட ரெக்கார்டிங் ஆயிடுச்சா? ஓகே. எதனால் பார்த்தோன்னா யூடியூப் கைட்லைன்ஸ் படி ஒரு நிமிஷம் கழிச்சு தான் இந்த ஹார்ம்ஃபுல்லான கண்டென்ட்டில் போட முடியும். அதனால தான் பார்த்தேன். சரி வாங்க கேம்குள்ளே பார்க்கலாம். பாய். என்னோட ஆடியோ கரெக்டாக கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நியூ கேம் கொடுத்துடலாம். இவர் தான் இந்த கேமோட ஹீரோ, வில்லன் எது வேணாலும் வச்சுக்கலாம். அந்த சைக்கோ சொன்னாலு மாஸ்க் போட்டு டெரராக இருக்கான். மேலே கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் ரைட்டு அப்பு டவுனு. இப்போ இப்போ நான் ரைட் சைடு மூவ் பண்ணும்போது இந்த சைடு பிளாக் ஸ்க்ரீனாக இருக்கனால அது இடம் இல்லைன்னு இருக்கும். இது இந்த சைடு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஷேடோ வைஸாக இருக்கும்போது இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கேம். லேடர் எடுக்க சொல்கிறாங்க. மறுபடியும் நம்ம இங்கேயே போனோம்னா இப்போ லேடர் வைக்க சொல்கிறாங்க, இங்கே வச்சுருவோம். மேலே ஏறி போகிறோம். இங்கே வந்து ஒருத்தன் ஜாலியாக டிவி பார்த்துட்டே தூங்கிட்டான், நம்ம வரது தெரியாமல். இந்த சைடுன்னு இருக்கு. இந்த சைடு கத்தி கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு சைக்கோ கிட்ட கத்தி கிடச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவான் பார்ப்போமா? சொல்வதெல்லாம் உண்மை. இல்லாம நிம்மதியா தூங்குங்க திம்ப. ரத்தத்திலேயே கேம் பேர் போட்டிருக்காங்க, த ஹாப்பி ஹில்ஸ் ஹோமிசைடுன்ட்டு. என்ன மாதிரி சைக்கோன்னு இப்போவே புரிஞ்சுக்கலாம். இவன் என்ன மாதிரி சைக்கோன்னு நம்மளே புரிஞ்சுக்கலாம். மனுஷன் 2 தடவை குத்திருந்தாலே சேர்த்துருப்பான். ஆனால் ஒரு 10-15 தடவை குத்தினாக்கட்டு தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இங்கே ஏதோ இந்த பொம்மைக்குள்ளே தேட சொல்கிறாங்க. சாவி கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து யாரை சாவடிக்க போகிறான்னு தெரில. இந்த வழியாக ஏற சொல்கிறாங்க. இல்லை ஏரியாச்சு. ஓ, அங்கே டிவி பார்த்துட்டு இருந்தா இங்கே பாட்டி கேரட்டி குளிச்சு போட்ட ஒருத்தி. என்ன பண்ண போகிறோம்? ரேடியோ எடுக்க சொல்கிறாங்க. மியூசிக் மாறினோடனே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சாவடிக்க போகிறான்ட்டு. அந்த ஷாக் அடிச்சதுல அவ கருகியே போயிட்டா. நெக்ஸ்ட் 3வது யாரை சாவடிக்க போறான்னு தெரியல, பார்ப்போம். இன்னொரு வழி இருக்காங்க. இது என்னது? ஓ, பேர் ட்ராப். இதுல கால் மாட்டுச்சுனாலே ரத்தம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும். இங்க எங்கேயுமே வைக்க சொல்லல. ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நைட் டைம்ல யாராச்சும் ஃபுட்டு கட் பண்ணுவாங்களா தெரியல. மாட்டிட்டாரு. இதுக்கத்து என்ன பண்ணணும்? ஒரு நிமிஷம் பார்ப்போமா? ஓ, ஏதோ சாவி எடுக்க சொல்றாங்க. ஓ, இதை எடுத்து சாவடிக்க போறான். எல்லாரையும் கொடூரமா தான் சாவடிக்கலாம், அந்த சிம்பிளால சாவடிக்கிறது இல்லை. அதனாலயே சட்னி இதுல எல்லாருக்குன்னு தெரிக்குது. இடி வேற இடிக்குது. உடனே நாய் வேற இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்னா அந்த இடி கூடயே பண்ணணும் போல. இடி வந்தோடனே நம்ம பண்ணணும், சவுண்டு கேட்காம இருக்க. ஓகே, இந்த
இந்த வழியா வழி இருக்கா இல்லை அப்போ இந்த சைடு போய் பார்ப்போம். இங்கே அந்த நாய் படுத்துட்டு அப்படின்னு இப்போ சும்மா நடந்து பார்ப்போம். ஓகே, அப்போ நடக்கும் போதும் அந்த தண்டர் சவுண்டோடவே தான் பண்ணணும் எல்லாமே. ஓகே, புரிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணுவோம். இப்போ உள்ளே போயிடுவோம். இங்கே வந்தாலும் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக நகருவோம். நீ கொஞ்சம் தூரம் போனால் போயிடலாம், மேலே போயிடலாம். ஓ, இங்கே ஒருத்தன் குளிச்சுட்டு இருக்கானா? சரி, ஆல்ரெடி ஒருத்தைய கருக வச்சானா, சாவி வேறு கிடச்சிருச்சு. ஸ்மெல்லு வச்சுனா இது கண்டுபிடிச்சாரா? பக்கத்துல இன்னும் பரதநாட்டியம் ஆனாலும் பரவாயில்ல போல. அப்படி ஓடிடு. கேஸ் இல்லை. இந்த நாயை மட்டும் தாண்டிட்டா பிரச்சனை இல்லை. பிஜிஎம் ஆனோடனே தெரிஞ்சிச்சு மேலதான் போய் அவன் சாவடிக்க போறான்ட்டு, அதனால பிரச்சனை இல்லை. அந்த சைடு எதுவும் இருக்காது, இந்த சைடு போய் பார்ப்போம். இங்க என்ன? மேட்ச் ஸ்டிக் இருக்கு, 2 பொருள் இருக்கு. இது என்ன? பாய். ஓகே, தண்ணி வர இடத்துல கேஸ் என்ன போட்டு வச்சுட்டான். வித்தியாசமா தான் கொள்றான். ஓகே ஓகே, கேஸ் சிலிண்டர்ல மேட்ச் போட்டா பத்திக்கும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் 5வது கொலை. இங்க ஏதாச்சும் இருக்கா? பின்னாடி போயிட்டே இருக்கு. பெயிண்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. ஓகே, பெயிண்ட் வச்சு அடிக்க முடியுமா? வரல. வணக்கம்ண்ணா மாப்பிள்ள, தேனியில இருந்து. ஆல்ரெடி நம்ம வரோம்னு தெரிஞ்சுட்டு ரெடியா இருக்கான். நம்ம வெளியே போயிடுவோம். நீங்க சொல்லியிருக்கா? ஓகே. இங்க வந்து அந்த பெயிண்டை யூஸ் பண்ணிட்டான். சேஞ்சா மரத்தை அறுக்கிறது இருக்கு. இதுக்கு எங்க போகணும்? அப்படி எங்கேயாச்சும் எடுக்கணுமா? இதை உடைக்க சொல்லியிருக்காங்க. சைடு ஹைட். ஓகே, என்னடா உடஞ்சிருக்குன்னு சத்தத்தை கேட்டு வெளியே வரான். வாங்க 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 வாங்க. கில்லு. 2 வெட்டிட்டான் பாடிய. அப்பா, 2Dனால ரொம்ப பெருசா தெரியல. இதே 3Dயா இருந்துச்சுன்னா அந்த ரத்த தெரிக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி கொட்டிட்டு வந்திருக்கும். இவர் தான் வந்து செகண்ட் கேரக்டர். இது ஒரு டிடெக்டிவ். இவர் தான் அந்த வில்லனை எதனால பண்றான்னு கண்டுபிடிக்க போறாரு. உள்ள போறோம். இப்போ எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ். இந்த வழியா தான் நம்ம உள்ள வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றது நினைக்கிறேன். இங்க இருந்து அவன் கத்தி எடுத்திருக்கணும்னு நினைக்கிறேன். நம்பர் 3 இங்க தானே பார்த்தோம். யாரா இவன் 16 தடவை குத்தி இருக்கான். விக்டிமோட போட்டோ எடுக்க சொல்லியிருக்காங்க. போட்டோ எடுக்கிறோம். இந்த இன்வெஸ்டிகேட்டர் பேர், அதாவது இந்த டிடெக்டிவ் பேர் பிரையன் பவலாஸ்கி. அப்புறம் இப்போ இறந்து போனவர் பேர் வந்து கார்டன் பேக்கர். இவர் எப்படி இறந்தாருன்னா 16 தடவை கத்தியால குத்தப்பட்டதை இறந்துருக்காரு. இது எழுதி வச்சிருக்காரு எல்லாம். இப்போ என்னெல்லாம் நடந்திருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் மாதிரி எழுதி வச்சிருக்காரு. என்னது மறுபடியும் கொலகாரனா வந்துட்டோம். இந்த வழியே இல்லை. அப்போ இந்த சைடில் போகணுமா? ஓ, இந்த லைட்டில் ஓகே. டார்க் கருப்பாக இருக்கிறது, இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறது நிழல், அதில் நின்றுக்கலாம். அப்போ அந்த லைட்டை கூடவே இப்படி போயிட்டோன்னா சீக்கிரம் போயிட்டேன்.
கொஞ்சம் சீக்கிரம் லேட்டாக போனாலும் அந்த லைட் நம்ம மாட்டி கொடுத்துருக்காரு. அப்படியே அடுத்த ரூம் போவோமா? 2 இருக்கா, பரவாயில்ல. நடுவில் ஒன்று கொடுத்துருப்பான். போயாச்சு. ஏதாவது ஷிப்பிங் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கோம். டோர் லாக் ஆகிருக்கு. இன்னொன்று இருக்கா? க்ரோவர் எடுத்து உடைக்க போகிறோமா? இன்னும் பிரச்சனை இல்லை. ஆமாம், உள்ளே போயாச்சு. இங்கேயே லைட் இருக்கா? உள்ளே போகும். என்னடா எல்லாரும் அசால்ட்டாக தூங்கிட்டே இருக்கீங்க. இவனுக்கு ஈஸியாக சாவடிச்சு போயிடுறாங்க எல்லாத்தையும். ஓ, அந்த லிவர் இதனால அந்த செக்யூரிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கான வேலை லாக் ஆயிடுச்சு. இது என்னது? நெயில் கன். ஆணி அடிக்கிறது வச்சா? இல்லை. அப்பா, மூஞ்சி ஃபுல்லா ஆணியா ஏற்றி இருக்கான். சோப்பை கீழே போட்டுறாத. இப்போ என்ன ஏதோ லாக்கர் இருக்கிற ரூம் மாதிரி வந்திருக்கும். வெளியே போடா, இங்கே உள்ள மேஸ்காட்ஸில் அலோடு இல்லை அப்படின்னு சொல்கிறான் ஒரு பிளேயரு. அதுக்கு என்ன பண்ணா, அந்த சைடு போகக்கூடாது, இந்த சைடு வரணுமா? எல்லாம் குளிச்சுக்கிட்டே இருக்கீங்க ரே. ஓகே, அவனோட ட்ரெஸ் எடுத்துக்கிட்டான். ஆனால் முட்டால தான் இருக்கானே இங்கே இருக்கிறவன்லாம். மாஸ்க்கை பார்த்துக்கூட பண்ணாங்களா? இங்கே வரும். சோப் சோப் எடுத்து தான் சோப் எடுத்து கீழே போட்டுறதான்னு எபிசோடு பேரு. அந்த சரியா வழி இல்லை, வழி இங்கே தான் வந்தாகணும். ஜாலியாக குளிச்சிட்டியாப்பா? அலாரமா? ஓ ஓ, பகடு பேந்துருச்சு. அது இன்னும் ஏத்தப்புறம் வா. ஃப்ரெண்டை காப்பாற்றலாம்னு நினச்சேன், அவனையும் சாவடிச்சிட்டான். நெக்ஸ்ட்டு உள்ள போகலாமா? ஈஸியாக உள்ள போயிடலாம். அதுலேயே பாதி வேலை எனக்கு முடிஞ்சிருக்கு. போகிறது வர்றது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஈஸியாக போகலாம். மேலே போகணுமா? ஓகே, மறைஞ்சு தான் பண்ணணும் போல. மறைச்சிப்போம். வராரு. இல்லை. பிரிண்டர்ல பேஜுக்கெல்லாம் அந்த ஆள் மூஞ்சி எடுத்துட்டு அப்பா. ஒரு தடவை பார்க்கும்போது புது விதமா சாவடிக்கிறத பார்த்தாலே ஒரு மாதிரி சர்ப்ரைசிங் இருக்கு. ஏதோ பார்ட்டிக்குள்ள போறான். நீ லேட்டா வந்துட்டு போ, வேலையை பார்க்க போ அப்படின்றான் ஒருத்தன். உள்ள போனா ஜேசனோட மாஸ்க் இருக்கு. ஜேசன் கேமிங் கேரக்டர் யாராவது தெரிஞ்சா என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எதுக்கு இதை ஸ்டாப் பண்ற அப்படின்னு கேக்குறா. நீ உன்னை பார்த்தா எனக்கு பயமே இல்லைன்னு வேற சொல்றா. நீங்க மேலே போறோமா? இது எனக்கு ஸ்க்ரூ டிரைவர் எடுக்க சொல்லியிருக்காங்க. எதுக்கு ஸ்க்ரூ டிரைவர்? ஃபேனை யூஸ் பண்ணி சாவடிக்க போறானா? இப்போ மறுபடியும் கீழே போனா கில்லு கொடுக்கும். நீ சாவடிக்க ட்ரை பண்றியா? ஓ, ஃபேன் ஆஃப் ஆயிடுச்சா? இதில் வந்துட்டு 6 வேறு பண்ணுமா? இதை அது ஒரு தடவை முன்னாடி போய் பார்க்குறான் சாவடிக்கிற. வா,
தலை தனியாக போயிடுச்சு. லாக் இருக்குது டோர். விண்டோவுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்க சொல்கிறாங்க. அவன் ஆல்ரெடி டெய்லர் சேடியும் சாவடிச்சிட்டான். நம்மளுக்காகவும் வந்தே ஆவான். அவன் நம்மளையும் குழப்பணும் வந்தே ஆவான். அந்த பைத்தியக்காரன் நம்ம போட்டு சொல்கிறோம். 2 பேர் கன்று வேறு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு லைட் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கண்ணு தெரியாது ஒழுங்க. இப்போ இது ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே போவோம். இது எதுக்கு? டஸ்ட்பினோட இதுக்கு இது இருக்கிறோம். சரி போவோமா? எங்கடா இருக்க? அவன் புல்லட்டு அவன் மேலேயே போட்டுருச்சல்ல, டிஃபெக்ட் ஆகி மேலே போ. இங்கே தான் இருக்க, எனக்கு தெரியும்டா அப்படின்றான். சாரி. ஓகே, கீழே டோர் லாக் ஆனது சொன்னது. இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து வந்தோமா? ஏணி எடுத்தாச்சு. ஏணி எங்கே போய் வைக்க போகிறோம்? இவனே காமிக்கிறான். இந்த வழியும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. நம்ம வேற எங்கேயாச்சும் யூஸ் பண்ணணும். எக்ஸ்பெக்ட் உள்ள எங்கேயாச்சும் யூஸ் ஆகுமா? எங்கேயா காமிக்குது. கிளைம் கொடுத்தான். இது என்னது? மச்சட்டி, கத்தி. பின்னாடி போய் பார்ப்போம். பின்னாடி ஆனால் கான்கிரீட் செவருக்குள்ள கத்தி போகுமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. வா, பாடிக்கு தனியாக பிஞ்சிருச்சு. மறுபடியும் நம்ம டிடெக்டிவ் வந்துட்டாரு. இவர் மறுபடியும் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண போறாரு. 7 8 கொலை பண்ணிட்டான். துணி இருக்கு, அந்த கொலகரனோட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க வழி இல்லை. அப்போ வேற எங்க இருக்கு? மேல. ஓகே. அந்த கேஸ்லின் ஃபில் பண்ணவன உயிரோட இருக்கான். ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் வரான் போல. இந்த பாய்லர்ல கேஸ்லினை கொஞ்சம் ஊற்றிருக்கானுங்க. நிறைய விக்டமோட ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. போய் எடுப்போம். இந்த விக்டமோட பேர் வந்து ஹேக் வேலன்ஸ். இவன்கிட்ட என்ன கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கா? ஆல்ரெடி குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்கான். அது ஒன்று இருக்கு. முன்னாடி அது எல்லாத்தையும் ஒரு நோட்ஸாக எழுதி வச்சிருக்காரு. இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். இன்னி ஒரு பாதி கேம் இருக்குது. அதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நிறைய பேர் சாவடிச்சாச்சு. நிறைய வித்தியாசமான வழியிலையும் சாவடிச்சிட்டான். இனி எப்படி புது விதத்தில் சாவடிக்கிறான், இல்லை அந்த டிடெக்டிவ் இவனை பிடிச்சிடுறாரா இந்த சைக்கோவன் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பை கைஸ், பை.